அனைவருக்கும் வணக்கம். ஜெய் ஸ்ரீராம் ஜோதிட பயிற்சி மையம் மூலயமாக ஜோதிட பாடங்கள் நடத்தப்படுது. அந்த வகையில காலபுருஷ தத்துவப்படி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் சொல்லலாம் அப்படின்ற வகுப்பு நடத்தி முடிச்சாச்சு. இப்போ லக்கணம் 12 லக்கணத்துக்கும் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு முதல் பாவம் லக்கண பாவம். லக்னாதிபதி 12 வீட்டுல எங்க இருந்தா என்ன பலன் அப்படின்றதையும் நாம இந்த பாடத்துல பார்க்க போறோம். தொடர்ந்து பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ லக்கணம் அப்படின்னு சொன்னாலே லக்கணத்துக்கு காரகத்துவம் அப்படின்னு சொன்னா சூரியன். ஒருத்தர் எந்த லக்கணத்துல பிறந்திருந்தாலும் சூரியன் தான் காரகத்துவமா இருப்பார். அப்ப அவருடைய லக்கணம் லக்னாதிபதியை பார்க்கறது மட்டும் இல்லாம சூரியன் எப்படி இருக்கிறாரு அப்படின்றத பார்த்து முடிவு பண்ணணும். அடுத்து தலை லக்கணம் தான். லக்கணம் நீண்ட ஆயுள், ஒருத்தர் நீண்ட ஆயுளோட இருப்பாரா மத்தியம ஆயுளோட இருப்பாரா அப்படின்றத லக்கணம் தான் முடிவு பண்ணும். அவருடைய ஆளுமை தன்மை எப்படி இருக்கும், அவர் ஆளுமை தன்மையோட இருப்பாரா, அமைதியா இருப்பாரா, எப்படி இருப்பாரு அப்படின்றது ஆளுமை தன்மை. அதே போல தற்பெருமை, சில பேர் தற்பெருமை பேசிக்கிட்டே இருப்பாங்க. தற்பெருமை எப்படி இருக்கும், அவருடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும், கருப்பா சிவப்பா நட்டையா குட்டையா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்கண காரகத்துவம். அவருடைய ஆயுள், அவருக்கு நீண்ட ஆயுளா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ஆயுள் பத்தி லக்கண காரகத்துவம் தான் சொல்லும். அவருடைய கண்ணியம் லக்கணம், அமைதியா இருக்கிறாரா, அவசரக்காரரா இருக்கிறாரா அப்படின்றது அதுதான். அவருடைய நினைவாற்றல், அவர் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிறாரு, அவருடைய செயல் திறமை எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் லக்கண காரகத்துவம். இயற்கை சுவாபம் எப்படி இருக்கும் அவருக்கு, அவருடைய சிந்தனை திறன் எதை நோக்கி போகுது, எங்க இருக்கு அப்படின்றது. அவருடைய புகழ் கீர்த்தி லக்கண காரகத்துவம் தான். அவருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்றது லக்கணம். கர்வம் லக்கணம். கௌரவ பட்டம் லக்கண காரகத்துவம் தான். அவருடைய மனநிறைவு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் எப்படி இருந்தாலும் மனநிறைவு இல்லாமலே இருப்பாங்க. அப்ப அவர் மனநிறைவா இருக்கிறாரா, அல்லது அதுல பதட்டமா இருக்கிறாரா, கவலையா இருக்கிறாரா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா லக்கண காரகத்துவம். நல்லொழுக்கம், நல்ல ஒழுக்கமா, எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்றது லக்கண காரகத்துவம். அவருடைய சந்தோஷம், சந்தோஷமா இருக்கிறாரா, கவலையா இருக்கிறாரா அப்படின்றது லக்கண காரகத்துவம். பிறந்த இடம் பாருங்க, லக்கண காரகத்துவம்ன்றது மாறாது. அவருடைய குலம், அவருடைய குணம், அவருடைய சிந்தனை, அவருடைய உருவம், அவர் கருப்பா சிவப்பா நெட்டையா குட்டையா, இதெல்லாம் மாறாது. அப்போ மாறாத நிலையை காட்டுறது தான் லக்கண காரகத்துவம். அவருடைய கனவு என்ன, கற்பனை என்ன, இதெல்லாம் லக்கணம். இப்போ லக்னாதிபதி அவருடைய சொந்த வீட்டில் இருந்தா எப்படி இருக்கும் பலன்? லக்னாதிபதி அவருடைய சொந்த வீட்டில் இருந்தா ஆயுள் பலம் மிக்கவர், ஏன்னா ஆட்சியா இருக்கிறார். அப்போ லக்னாதிபதி லக்னத்திலே இருக்காருன்னா தன்னை பத்தி பெருமையா பேசுவார், சுய கௌரவம் மிக்கவர், பொது சேவையில ஈடுபாடு இருக்கும், மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்ற ஈடுபாடு அவருக்கு இருக்கும். எதிர்காலம் பற்றிய கவலை அவருக்கு இருக்கும். எந்த கிரகமா இருந்தாலும் 7ஆம் வீட்டை பார்க்கும். அப்ப எதிர்காலம் சார்ந்த கவலை அவருக்கு இருக்கும். சுயமா முன்னேறக்கூடியவர். லக்னாதிபதி 2ஆம் வீட்டுல இருந்தா என்ன பலன்? 2ஆம் வீடுன்றது பணம், பொருள். அப்போ பணம், பொருள் இது சார்ந்த வாழ்க்கையை அவர் உருவாக்கிக்குவார், தேடுபவரா இருப்பார். பணம் சார்ந்த சிந்தனைகள், எங்க பண்ணலாம், எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்ற சிந்தனைகள் இருக்கும். அவரு 2ஆம் வீட்டுக்கு போய் இருக்கிறதுனால அவரு சுயமா சம்பாதிக்கிறாரு, சுயமா சேமிக்கிறாரு. அப்போ பணத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த கௌரவம் இருக்கும். அதனால சிக்கனவாதியா இருப்பார். வெளிநாட்டு வருமானம் இவருக்கு உண்டு. லக்னாதிபதி 2ஆம் வீட்டில் இருந்தா வெளிநாட்டு வருமானம் உண்டு. அதே போல இன்சூரன்ஸ் பணமும் உண்டு. ஏன்னா லக்னாதிபதி 2ல இருந்து 8ஆம் வீட்டை பார்ப்பார். அப்ப வெளிநாட்டு வருமானம், 8ஆம் இடம்ன்றது இன்சூரன்ஸ், இன்சூரன்ஸ் மூலமா வருமானம் உண்டு. ஆனா முதலீடு போட்டு தொழில் ஆகாது. ஒரு அதிகமா முதலீடு போட்டு தொழில் பண்றது நஷ்டத்துல விட்டுரும். கவனமா இருக்கணும். லக்னாதிபதி 3ஆம் வீட்டுல இருந்தா என்ன பலன்?
3ஆம் இடம்ன்றது என்னங்க? சகோதரன். இவருக்கு பின் பிறக்கக்கூடிய சகோதரன், சகோதரி. அப்போ லக்னாதிபதி அந்த வீட்டுக்கு போறாரு அப்படின்னு சொன்னா, அவங்க உதவியே நாடுவார். அதேபோல இளைய சகோதர, சகோதரி மேல பாசமா இருப்பார். 3ஆம் இடம் பயணம். பயணம் செய்யக்கூடிய நபரா இருப்பார். பயணத்தை விரும்பக்கூடிய நபரா இருப்பார். 3ஆம் இடம்ன்றது எழுத்து, கவிதை, கட்டுரை இதன் மீது நாட்டம் உள்ளவரா இருப்பார். 3ஆம் இடம்ன்றது இடம் மாற்றங்க. அப்போ 3ஆம் இடத்துல லக்னாதிபதி இருந்துச்சுன்னா, அடிக்கடி இடம் மாறக்கூடிய அமைப்பு உண்டு. சிறு தூர பயணங்கள் உண்டு. 3ஆம் இடம்ன்றது முயற்சி. அப்ப விடாமுயற்சி இவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அதேபோல காவல்துறை, ராணுவம் இதுல ஈடுபாடு, இந்த நண்பர்கள் இவரோட தொடர்புல இருக்கிறது, இதெல்லாம் இருக்கும். 3ஆம் இடம்ன்றது ஆபரணங்கள். லக்னாதிபதி 3ல இருந்தா ஆபரணங்கள் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதேபோல பத்திரிகை, பிரிண்ட், பிரஸ்ஸு, கம்யூனிகேஷன் இதெல்லாம் 3ஆம் இடம். லக்னாதிபதி 4ல இருந்தா என்ன பலன்? அப்படின்னு பார்த்தோம்னா, 4ன்றது என்னங்க? சொத்து, வீடு, வாகனம். அப்போ வீடு, வாகனத்தின் மீது ஒரு பற்று இருக்கும். சொந்தமா வீடு கட்டணும், சொந்தமா வாகனம் வாங்கணும், சொந்தமா தொழில் செய்யணும் அப்படின்ற ஒரு பற்று இருக்கும். 4ஆம் இடம் தாய். தாய் மீது ஒரு பாசம் இருந்துகிட்டே இருக்கும். அதேபோல ஏதாவது ஒண்ணா தாயார் உதவிய போய் கேட்பாரு இவரு. அம்மா குடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாயார் உதவியை நாடுவார். அதேபோல 4ஆம் இடம்ன்றது விவசாயம். விவசாய நிலங்கள் உண்டு. விவசாயம் செய்யக்கூடிய ஆசைகள், எண்ணங்கள் இவருக்கு உண்டு. அதேபோல நல்ல பதவி இவர தேடி வருங்க. ஏன்னா 4 இருந்து 7ஆம் பார்வையா 10ஆம் வீட்ட பார்ப்பார். அடுத்து லக்னாதிபதி 5ஆம் வீட்டில் இருந்தா என்ன பலன்? 5னா என்னங்க? காதல். அப்போ மனிதநேயம் மிக்கவர். 5ஆம் இடம் குழந்தை. குழந்தை மீது பாசமா இருக்கிறது. குழந்தை மீது பாசமா இருக்கிறது. குழந்தைக்கு ஏதாவது செய்யறது. இப்படி குழந்தையை சார்ந்து இவருடைய வாழ்க்கை போகும். 5ஆம் இடம் ஆன்மீகம். அப்ப ஆன்மீக நாட்டம் இருக்கும். 5ஆம் இடம் குலதெய்வம். குலதெய்வ அருள் இவருக்கு இயற்கையா உண்டு. அதேபோல 5 கலை. கலை, அதுல ஈடுபாடு இதெல்லாம் இவருக்கு உண்டு. அதேபோல லக்னாதிபதி 6ஆம் வீட்ல இருந்தா என்ன பலன்? ஜாதகர் பார்த்தீங்கன்னு சொன்னா, லக்னாதிபதி 6க்கு போகுதா? அப்ப ஜாதகரே பிரச்சனைய தேடி போறாருன்னு அர்த்தம். வம்ப இவரே விலைக்கு வாங்குறாருன்னு அர்த்தம். லக்னாதிபதி 6க்கு போயிட்டா, உத்தியோகம் பார்க்கறது நல்லது. சொந்த தொழிலை விட உத்தியோகம் பார்க்கறது நல்லது. அதேபோல பிறர்கிட்ட போய் வேலை செய்யலாமே தவிர, முதலீடு போட்டு ஒரு 5,00,000 10,00,000 முதலீடு போட்டு எந்த தொழிலும் செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்லணும். அதேபோல இடுப்பு வலி உண்டு. லக்னாதிபதி 6ல இருந்தா ஏதாவது ஒரு வலி, வேதனை இருக்கும். கடனா இருக்கும், வலியா இருக்கும், எதிரிங்க இருப்பாங்க. ஆனா, உணவு சார்ந்த தொழில்ல ஈடுபாடு செய்யலாம். உணவு சார்ந்த தொழில் நல்லது வரும். லக்னாதிபதி 6ல இருந்தா, ஏதாவது ஒரு எரிச்சல்னால இவருக்கு கோபம் வந்துகிட்டே இருக்கும். கோபம் வந்துகிட்டே இருக்கும். வேலை, வேலை அப்படின்னு போறதுனாலயும், எதிரிகள் தொல்லை இருக்கிறதுனாலயும், தூக்கம் குறைவா இருக்கும் இவருக்கு. ஆனா, வாடகை வருமானம் இவருக்கு வருங்க. வாடகையின் மூலியமா வருமானம் உண்டு. லக்னாதிபதி 7ஆம் வீட்ல இருக்காரு. லக்னாதிபதி 7ஆம் வீட்டுக்கு போய் சரண்டர் ஆகுறாருன்னு அர்த்தம். அப்போ என்ன பலன்? ஆயுள் பலம் உண்டு. ஏன்? லக்னாதிபதி 7ல இருந்து லக்னத்த பார்ப்பார். எந்த கிரகமா இருந்தாலும் 7ஆம் பார்வையா பார்க்கும் இல்லைங்களா? அந்த வகையில ஆயுள் பலம் உண்டு. தாமத திருமணம், லேட் மேரேஜ் தான் இவருக்கு நடக்கும். 7ஆம் இடம்ன்றது பொதுங்க. அப்போ பொது சேவையில ஈடுபாடு இவருக்கு இருக்கும். இவராவே போய் வாலண்டரியா பார்த்தீங்கன்னா, சேவை செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. வெளிநாட்டு தொடர்பு உண்டு. ஒரு ஜோசியம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா, வெளிநாட்டு வருமானம் உண்டு. வெளிநாட்டுல இருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளையண்ட் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். கூட்டுத் தொழில் நல்லது. 7ஆம் இடம்ன்றது கூட்டுத் தொழில் நல்லது. அடுத்து லக்னாதிபதி 7 இருந்தா மனைவி மீது சொத்து வாங்குவாங்க. இவங்க பேர்ல சொத்து வாங்குறத விட, மனைவி பேர்ல சொத்து வாங்க விரும்புவாங்க.
அதே போல லக்னாதிபதி 7ஆம் வீட்ல இருந்தா, இவர் ஆணா இருந்தா பெண் மீதும், பெண்ணா இருந்தா ஆண் மீதும் ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஒரு பற்று இருக்கும். லக்னாதிபதி 8ல் இருந்தால், 8ன்னா என்னங்க? லக்னத்துக்கு தீமை செய்யக்கூடிய இடம். அப்போ ஜாதகரே வந்து பார்த்தீன்னா, இவருக்கு வரக்கூடிய அவமானத்துக்கு காரணமா இருப்பார். இவரே வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிடுற உணவு நோய உண்டாக்குற மாரி இருக்கும். அது 6ஆம் இடம். 8ஆம் இடம் எப்பயும் இருக்கிற மாரி நோயா இருக்கும். அப்போ அவமானங்களை தேடிக் கொள்ளக்கூடியவரா உண்டு. ஆனா, லக்னாதிபதி அங்க இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஆயுள் பலம் உண்டு. லக்னாதிபதி எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடம் வலுப்பெறும். ஆனா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவமானங்கள இவரு தேடிக்கிறாரு. ஆனா, ஆயுள் பலம் உண்டு. அறிவு ரொம்ப அதிகங்க. 8ல இருந்தா அறிவு ரொம்ப அதிகம். அதேபோல விபத்து, வழக்கு, கண்டம் இது போன்ற தண்ட செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் லக்னத்துல லக்னாதிபதி 8ல் இருந்தா உண்டு. லக்னாதிபதி 8க்கு போயிடுறாரு. மறைஞ்சிடுறாரு இல்லையா? அப்போ தாழ்வு மனப்பான்மை இருக்கும். தன்னை வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. எவ்வளோதான் திறமையான நபரா இருந்தாலும், மேடை ஏறி பேசுறது, ஒரு இடத்துல தன்னை வெளிப்படுத்திக்கிறது, இதெல்லாம் இவங்ககிட்ட இருக்காது. ஆனா, அறிவு ரொம்ப அதிகம் இருக்கும். அமானுஷ்ய சக்தி இவங்க கிட்ட இருக்கும். இவங்கலாம் ஜோசியம் சொல்றாங்கன்னா, சொல்றது பலிக்குது அவரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது மாரி அமைப்பு 8ல் இருந்தால் நல்ல பலனே உண்டு. வாக்கு பலிதம் உண்டு. 8ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உயில் சொத்து, புதையல் அப்படின்ற ஒரு காரகத்துவம் இருக்கு. அப்போ உயில் சொத்து கிடைக்குமா அப்படின்னு சொன்னா, கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். லக்னாதிபதி 9ஆம் வீட்ல இருக்கிறார். 9ன்னா என்னங்க? கடவுள், தந்தை, ஆன்மீகம். அப்போ ஜாதகர் கடவுளை தேடிச் செல்கிறார். கடவுள் பக்தி உள்ளவராக இருக்கிறார். தந்தையின் உதவியை நாடுவார். தந்தை மீது அதிக பாசம் இருக்கும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியம் உண்டு. மதப்பற்று தான் வணங்கக்கூடிய மதம், தம் முன்னோர்கள் எந்த மதமோ அந்த மதத்தின் மீது அதீத பற்று உள்ளவரா இருப்பார். அதேபோல வாக்கு பலிதம் அபீரதமா உண்டு இவங்களுக்கு. ஆன்மீகம், ஜோதிடம், புராணங்கள் இதுல ஈடுபாடு இவருக்கு உண்டு. கண்டிப்பா லக்னாதிபதி 9ல இருந்தா புகழ், கீர்த்தி இவரை தேடி வருங்க. லக்னாதிபதி 10ல் இருந்தால். லக்னாதிபதி 10ல இருந்தா சொந்த தொழில் செய்யறதுக்கு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். பட்டம், பதவி இதெல்லாம் தேடி வரும். அதுக்குண்டான முயற்சிகளை இவர் எடுப்பார். ஆண் குழந்தை கண்டிப்பா உண்டுங்க. வீண் பயம் ஏதோ ஒரு விதத்துல இருந்துகிட்டே இருக்கும் 10ல இருந்தா. அதேபோல தான தர்மத்துல ஈடுபாடு அதிகமா இருக்கும். லக்னாதிபதி 11ல இருந்தா, ஜாதகர் வந்து பார்த்தீன்னு சொன்னா, நெறைய நட்பு வச்சிருப்பார். நட்பை வந்து விரும்புவார். லாபம், லாப நோக்கத்தோட எதையும் செய்வார். எதையும் வந்து பார்த்தீன்னா, சிந்தனையோட இருப்பார். லாப சிந்தனையோட. நீண்ட ஆயுள் கண்டிப்பா உண்டு. லக்னாதிபதி 11ல இருந்தா தாய்க்கு கொஞ்சம் ஆகாது. ஏன்னா தாய்க்கு 8ஆ வரும் அது. எதிலும் வெற்றி இவருக்கு தேடி வருங்க. அதேபோல இவருடைய மூத்த சகோதரன், சகோதரி அவங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. அவங்க உதவிய நாடுவாங்க. லக்னாதிபதி 7 வீட தாண்டி போயிட்டார். அப்போ பிற்கால வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். இவங்களுக்கு என்னதான் லாபம் வந்தாலும், அதுல ஒரு திருப்தி இல்லாம தேடிக்கிட்டே இருப்பாங்க. லக்னாதிபதி 12ஆம் வீட்ல இருக்கிறார். ஜோதிடம், மருத்துவம் இதெல்லாம் ஈடுபாடு கண்டிப்பா உண்டுங்க. லக்னாதிபதி 12. அப்போ லக்னத்துக்கு வெளியில போயிடுச்சு. அப்ப வீட்ல இருக்கிறத விட, வெளி இடத்துல இருக்கிறதுக்கு தான் அதிகமா விரும்புவாரு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைஞ்சிரும். அப்ப வெளிநாடு போலாம் இல்லையா? தர்ம சிந்தனை உண்டு. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறது நல்லது. விவசாய எண்ணம் இவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். விவசாயம் செய்யலாம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, மாடி வீட்ல வந்து விவசாயம் பண்ணுவாங்க. லக்னாதிபதி 12ல இருக்கிறவங்க தான் இப்படிலாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லக்னாதிபதி 12ல. லக்னாதிபதி எங்க இருக்கிறாரோ, அங்க தேடல் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு திருப்தியின்மை இருந்துகிட்டே இருக்கும். அப்போ 12 அப்படின்னும்போது தூக்கம். தூக்கம் இல்லை. சரியான தூக்கம் இல்லை. தூங்குவாருங்க. கேட்டோம்னா,
தூங்குன திருப்தியே இல்லப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. காலு, காலு வலிக்குது, மூட்டு வலிக்குது அப்படின்னு சொல்றவங்கலாம் இவங்க தான். அப்போ லக்னாதிபதி எங்க இருக்கிறாரோ அந்த வீட்டை சார்ந்து இவருடைய வாழ்க்கை போகும். லக்னாதிபதி லக்னத்திலே இருக்குது. இன்னும் நான் கொஞ்சம் அழகா இருந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் உயரமா இருந்திருக்கலாம். லக்னாதிபதி 2ல இருக்குது. இன்னும் பணம் சேர்க்கணும். இன்னும் பணம் சேர்க்கணும். 3ல இருக்கு. தம்பிக்கு எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. 4ல இருக்குது. வீடு. வீடு கட்டுவாரு, வாகனம் வாங்குவாரு. இன்னும் இப்படி கட்டியிருக்கலாம் வீட்ட. இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். 5ல வந்து குழந்தை இருக்குது. நல்லா படிக்கும். 99 மார்க் வாங்கிட்டு இருக்கும். ஆனா அது திருப்தி வராது. 1 மார்க் விட்டியாடா டேய்! அப்படின்னு ஃபீல் பண்ணுவாரு. அப்போ லக்னாதிபதி எங்க இருக்குதோ, அங்க தேடலும், ஒரு கற்பனையும் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப நாம பார்த்தது சுருக்கமான விஷயங்கள் பார்த்திருக்கோம். அதேபோல லக்னாதிபதி இருக்கிறாரு. லக்னத்துல உள்ள கிரகங்கள், இப்படி பாடங்கள் நம்ம நடத்திட்டு இருக்கோம். விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க அதுல சேர்ந்து படிக்கலாம். ஒவ்வொரு பாவத்துக்கும் குறைஞ்சது 3 நாட்கள் வந்து வகுப்பு நடக்கும். விருப்பம் இருக்கிறவங்க லக்ன பாவ பலன்கள் அப்படின்ற வகுப்புல சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பம் உள்ளவங்க கீழே நம்பர் இருக்கு, தொடர்பு கொள்ளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.